நல்லா சரி நல்லா இருக்கேன். பார்க்கும்போது எப்படி தெரியுது? ஓ என்ன நான் சொல்லல. என்னங்க இதுதானா அதுன்னு கேக்குறீங்க? ஏண்டி என்னை பத்தி கேவலமா அது சொல்லி வச்சியாடி? நம்ம ரெண்டு இது உனக்கு சொல்றாரு. நம்ம ரெண்டு பேரும் ஒத்துமையா இருப்போம்ல, அதை சொன்னேன். மனசு ஒன்றும் சரியில்லை செய்யா. ஏன் உனக்கு என்னம்மா ஆள் நல்லா அழகா இருக்க, நல்லா சம்பாதிக்கிற, உனக்கு என்ன பிரச்சனை? அழகா இருந்து என்ன செய்யா பண்ண? அழகு இருக்கிற இடத்துல தான் ஆபத்து இருக்கும்பாங்க. உண்மைதான். நம்ம தான் அந்த அழகை பாதுகாத்து வச்சுக்கணும். என் மேல தப்பு இருந்துச்சுன்னா நீ சொல்லுடி. என்ன தப்பு? என் மேல ஒரு சின்ன தப்பு இருந்தா கூட. என்ன தப்பு? நீ பிஎம் இண்டிய மூஞ்சில துப்பு. அதை எதுக்கு ஏன் வாயில மெல்ற? டேட்டா ஓ வாயிலே வச்சுக்க வேண்டியதானே. மொகரைய பாரு மொகரைய. எல்லாரும் மாதிரி நான் வசதி வாய்ப்பா வாழணும்னு ஆசைப்பட்டேன். இது தப்பா? இல்ல. 4 பேர் மாதிரி காசு பணம் சம்பாரிச்சு பேங்க்ல போடணும்னு நினைச்சேன். இது தப்பா? இல்ல. மாடி மேல மாடி வச்சு வீடு கட்டணும்னு நினைச்சேன். இது தப்பா? இல்ல. நான் செய்யாத தொழில் இல்லை ஜெயா. அப்படி என்ன செஞ்ச? ஆப்பக்கடையிலேருந்து இட்லி கடையிலேருந்து டீ கடையிலேருந்து பேக்கரி வரைக்கும் வச்சு பார்த்தேன். எல்லாம் ஓடுச்சா? எல்லாம் படுத்துருச்சு. படுத்துருச்சா? ஓடவே இல்லை. நம்ம ஒரு யோகம் இல்லாத முண்டை. ஏன்டி அப்படி சொல்ற? நம்ம இன்னும் உசுரோட வாழ்றதுல அர்த்தம் இல்லை. ஐயே, மருந்தை குடிச்சிட்டு சேர்த்துடலாம்னு முடிவு பண்ணி. ஏன்டி இப்படி ஒரு முடிவு எடுத்த? அப்படி முடிவு எடுத்துட்டு அப்புறம் யோசனை வந்துருச்சு. என்ன யோசனை? நம்ம போய் வயசு பிள்ளை கடையில் மருந்து கேட்டால் கொடுப்பாங்களா? அதுக்கு தான் பக்கத்து வீட்டுக்கார பையில வர சொன்னேன். அவன்கிட்ட 500 ரூபா காசு கொடுத்து சரி போய் ஒரு கிங்கிலீஷ் குவார்டர் வாங்கிட்டு வரான்னு. அது எதுக்கு? சாகரம் அது ஒரு ஆசை இருக்கு மனசுல. என்ன சரக்கடிச்சு பார்க்கணும்னு ஒரு ஆசை. அதுலயே மருந்தை கலந்து குடிச்சிருவோம்னு கிங்கிலீஷ் அவன் போய் வாங்கியிருக்கான். வாங்கிட்டு அப்புறம் அங்கிருந்து போன் அடிச்சான். என்னன்னு? அக்கா 280 ரூபாக்கான்னா. என்னடா 255 தானே வித்தாங்க. உனக்கு எப்படி ரேட்லாம் தெரியுது? அது முதல்ல வாங்கின பழக்கம் தான். முதல்ல நீ போய் வாங்குவேன்னு சொல்றியா? என்னடா அண்ணே அக்கா இப்போ ஸ்டிக்கர் ஒட்டிட்டாங்கக்கா, பாட்டில் திருப்பி கொடுத்தா 10 ரூபா கொடுத்துட்றாங்க. என்ன ஊரே சிரிக்குது. ஆனால் இன்னொன்று வாங்கின கடையிலே கொடுக்கணுமா? அன்னைக்கு கொண்டே ஒரு கடையில் கொடுத்து அது எங்கள் நம்பர் இல்லைன்ட்டேன். ஓ நம்பர் வேற வச்சு ஒட்டிக்கிறாங்க. அப்புறம் என்ன அந்த கடையை தேடி பிடிச்சி மயிரை பிடுங்கணும்னு குப்பையில் எரிஞ்சிட்டு மயிர் வச்சுன்னு வந்துட்டேன். ஃபோன் நம்பர் ஒட்டிட்டாங்களாம் அந்தாரு. அப்புறம் போய் வாங்கிட்டு ஃபோன் அடிச்சு வேற என்னக்கா வேணும்னா. சரி அவர் ஒரு எலி மருந்து 10 ரூபாய்க்கு வாங்கிக்கடான்னு. என்னது எலி மருந்து? எவ்வளோக்கு? 10 ரூபாய்க்கு. பாரு, சாகர மருந்து 10 ரூபா, கலக்கிற மருந்து 280 ரூபா. அப்புறம் வேற என்னக்கான்னா ஒரு 1/2 லிட்டர் பவுண்டை வாங்கிக்கடான்னு. அது எதுக்கு? கலக்கணும்ல, பச்சை தண்ணி குடிச்சு ஒமட்டிக்கிட்டு வந்துருச்சு. என்ன பண்ண முடியும்? ஒரு வேற அப்படின்னா ஒரு சாம்பாரோட வாங்கிக்கடான்னு. ஏமா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்னது? நீ சாக போனியா இல்லை சரக்கு சாப்பிட போனியா? இதே தான் அவனும் கேட்டேன். ரெண்டும் தாண்டா தம்பின்னு ஒரு வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். ஒரு கட்டிங்கை ஊற்றி எலி மருந்து அதில் போட்டு பவுண்டாவையும் ஊற்றி விரல விட்டுக்கிட்டு ஆட்டினே பார்த்துக்க. கலங்கிருச்சா? இல்லை விரல விட்டு. ஏன்டி தேவலாம பேசுற? நான் உன்னை நினைச்சு கேட்கிறேன், நீ நினைச்ச ஒன்று சொல்லு. நான் நினைச்சதான் நீ நினைச்ச. வாயை பொத்து முத. சரி அது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துட்டேன். நீ கலங்கிருச்சான்னு கேட்குற. கலங்குற அளவுக்கு வரல விட்டுட்டு ஆட்டுவாங்க. என்னடி கலக்கிட்டியான்னு கேளு. அது கறவை பிடிச்சவன அப்படி கேட்க வந்தா வாய் உடஞ்சிச்சு. அப்புறம் கலக்கி விட்டு எடுத்து இழுக்கலாம்னு கிட்ட கொண்டு போனேன். இல்லை பக்கத்து வீட்டுக்கார கெல்ட்டு முன்ன வந்து தட்டி விட்டு விட்டா. என்ன வீணா போச்சு. அப்ப சரக்கு போச்சு, நான் செத்தாலும் பரவாயில்ல. அப்படி சொல்லுவேன் நாடி. ஏண்டி தட்டி விட்டேன்? கிளவி கேட்டா மருந்து குடிச்சிருச்சு ஆகிற அளவுக்கு உனக்கு என்ன பிரச்சனைன்னா தானே சொன்னேன். நானும் எல்லா தொழிலும் பண்ணேன், எல்லாம் படுத்துருச்சு, அதனாலதான் சாக போறேன் அப்படின்னு. இப்ப கிளவி கேட்டா என்ன கேட்டா? எல்லா தொழிலும் படுத்துருச்சுன்னு சொன்னியே, அந்த தொழில் பண்ணியான்னா? எனக்கு புரியலையே. எனக்கும் புரியல. என்னடி சொல்றேன்னு? அதான் எல்லாம் படுத்துருச்சுன்னு சொன்னியா, அந்த தொழில் பண்ணியான்னா? எனக்கு இப்பவும் புரியலையே. எனக்கு அப்பவும் புரியல. என்னடி கேள்ட்டு முண்டேன்னு. அப்பதான் அவன் சொன்னா, என்ன சொன்னா? நேரம் நீ மருந்தை குடிச்சு செத்து இருந்தீன்னா இந்த உடம்ப என்ன செய்வாங்கன்னா? ஒண்ணு எரிப்பாங்க இல்லைன்னா புதைப்பாங்க. இதேதான் செய்யா நானும் சொன்னேன். அப்ப கிளவி சொன்னா, என்ன சொன்னா? வெட்டியா மண்ணுக்குள்ள ஒரு உடம்பு தானடி, ஆண்டவன் கொடுத்த வரப்பிரசாதம் இந்த உடம்பு. ஆமா, ஏன் இதை வச்சு தொழில் பண்ணக்கூடாதுன்னா? அதுக்கு நீ என்ன சொன்ன? அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓ மோகரைய பாரு, மோகரைய மூஞ்சி மோகர கட்டி கிழட்டு முண்டதான் அறிவு இல்லாம சொன்னா நீ ஈழு ஓட்டு வந்திருக்க. முதல் இல்லாத வியாபாரம். அடிச்சம் பிளக்ஸ் காலை 32க்கு 32 தூக்கி கட்ட முடியல பயலுன்னா. எதுக்குடி அவ்வளவு பெருசா?
டெவலப்பா தெரியணும்ல. இங்க விட அங்க விளம்பரம் அதிகமா இருக்கு. என் போட்டாவை பெருசா போட்டு கீழே என் போன் நம்பர் எழுதி 500 ரூபாயிலிருந்து 5000 வரைக்கும் நான் அடிச்சு பஸ் ஸ்டாண்டுக்கு. எதுக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு கூட்ட வர்ற இடம் தானே. மதுரை மதுரை மாயவரம் தஞ்சாவூர் கும்பகோணம் புதுக்கோட்டை திண்டுக்கல் காரைக்குடி பஸ் ஸ்டாண்டு ஓட்டிட்டு போதும் லிஸ்ட் ரொம்ப பெருசா போயிட்டு அடிச்சா போன் பறக்குது. தூங்க விடுறாங்க இல்ல, பிஸி ஆயிட்டேன். ஐயோ, அதுல ஒருத்தர் புது சூழலுக்கு போன் பண்ணிக்கிட்டு கேட்க கூச்சப்படுறேன். என்னன்னு? ஹலோ, இந்த நம்பர் நான் இந்த பிளக்ஸில் வந்து சொல்கிறேன் முண்டை, நான் தான் என்ன விஷயம் அப்படின்னு. ஏன்டி நீ பொம்பளையாடி, ஆம்பளையே கூச்சப்பட்டு பேசிதான் நீ இப்படி பல்ல அடிச்சுட்டு பேசியிருக்க. நமக்கு ஒவ்வொரு கஸ்டமரும் தெய்வம் மாதிரி. நமக்கு ஆத்தா, நமக்குன்னு உன்னையோட என்னை சேர்க்காத, உனக்குன்னு சொல்லு. நமக்குன்னு சொல்ற பேச்சோட பேச்சா? சரி விட, அவங்களுக்கு ஒரு கஸ்டமர் அவங்களுக்கு தான் பெரிய கஷ்டம். ஏய், யாருக்கு நீ கஸ்டமர் வருதுங்கிற? பொதுவாக சொல்கிறேன். அப்புறம் நான் தான் என்னப்பா விஷயம்னே, நாங்கள் ஒரு 5 பேர் இருக்கோம் அப்படின்னா. 5 பேரா? தம்பி, தாய் பிள்ளைனாலும் வாய் வகர் வேற, தலைக்கு 1000 ரவுண்டா 5000 வேணும்ப்பான்னு. 5 பேரையும் சமாளிக்கிறதுக்கு ஓகே சொல்லிட்டியா? நமக்கு ஒவ்வொரு கஸ்டமரும் தெய்வம் மாதிரி. நமக்குன்னு சொல்லாதே. எனக்கு இப்போ அவன் கேட்டான், கொஞ்சம் ரேட்டை கொஞ்சம் குறைங்கல அப்படின்னா. அதுக்கு நீ என்ன சொன்ன? இதனை கத்திரிக்காய் வியாபாரமா கராராக பேசிவிட்டு 10 பைசா குறைக்க மாட்டேன். தொழிலில் குறை இருந்தால் கேட்டுக்கா. பெரிய இந்த தொழில் பண்றாங்க, முகரைய பாரு முகரை. பண்றது அயோக்கியத்தானே, இதுல தொழிலில் வேற குறை இருந்தா கேட்டுக்கணுமா? அதுவே முக்கியம் இல்லை. எந்த தொழில் செய்தாலும் அதில் அதுதான் அந்த தொழில் தான். அப்புறம் அவரும் சரி வாங்கிங்க அப்படின்ட்டேன். அப்புறம் நான் கேட்டேன், வந்து கூட்டிட்டு போறியாப்பா இல்லை அட்ரஸ் சொல்றியான்னு. சரி, எனக்கு வேலை இருக்கு, நீங்க அட்ரஸ் சொல்றேன் வந்துருங்க அப்படின்னா. நீ எப்படிமா பொம்பளை பிள்ளை அட்ரஸை கண்டுபிடிச்சு போவே? அப்புறம் சொன்னேன், அட்ரஸ் சொன்னேன். ஆலமரம் சந்து, அரச மரம் பொந்து, இழுத்தடிச்சாம்பட்டி போஸ்ட்டு, அமுக்கராவட்டி தாலுக்கான்னு கொடுத்தேன். என்ன இப்படி ஒரு ஊரா இருக்கு, நான் கேள்விப்பட்டதே இல்லை. எனக்கே குழப்பமா இருக்கு, இது கண்டுபிடிக்கிறது கஷ்டம்ட்டு தான். நடந்து போனா லேட் ஆயிரும்ட்டு டக்குன்னு ஓலா ஆட்டோவுக்கு போன் பண்ணேன். எதுக்கு அந்த ஆட்டோவுக்கு போன் பண்ண? போறது அதுக்கு தானே போறேன். எதுக்கு? அதுக்கு தான் இப்போ ஓலா ஆட்டோவுக்கு ஓலா ஆட்டோ. அப்புறம் அவன் கரெக்டாக கொண்டு போய் நிப்பாட்டிட்டான். பாரியா, அவனுக்கு எப்படி தெரியும்? அவன் ரெகுலராக கஸ்டமர் இறக்காம போல இருக்காங்க. அப்புறம் இறங்கி பார்க்குறேன், வீடு பூட்டி கிடக்கு. ஆடா, இந்நேரத்தில் நான் வேற கஸ்டமர் எங்கே தேட முடியும்? என்ன கதை உள்ளே பூட்டி இருக்கா, ஆள் இல்லையா? எதுக்கு ஒரு அமுக்குவான்? என்னது காலிங் பெல்ல அவனு போய் அமுக்குனேன். டிங் டாங் திறந்துட்டாங்க, உள்ளதான் இருந்திருக்காங்க. பார்க்குற ஏற்ற மாதிரி கட்டலில் 3 பேர் உட்காந்துருந்தேன். 3 பேர் தான் இருக்காங்கன்னு பார்த்தேன். அதான் இன்னும் 2 பேர் எங்கே போனாங்க? கரெக்ட், என்ன காட்டில் நீ கவனமாக இருக்க வரதுல. நீ தானே சொன்ன 5 பேர்னு. அதைத்தான் சொல்லுறேன். ஐயோ, நான் கணக்கு கேட்டுக்கிட்டு இருக்கேன், உன் முகரைய பாரு. நீ தொழில் டெவலப் ஆகிட்டே வர்ற. எந்த தொழிலடி? அப்புறம் பார்த்தேன், இந்த பக்கம் ரூம்ல இருந்து இன்னும் 2 பேர் வந்தாங்க. சரி ரைட், 5 பேர் இருக்காங்க அப்படின்னு நினைச்சேன். சரியா பார்க்குறேன், இந்த ரூமை திறந்து இங்கிட்டு இருந்து இன்னும் 5 பேர் வந்தேன். ஆத்தாடி, இது என்ன கணக்கில் இல்லாத இருக்கு? எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு, பேச்சு சுத்தம் இல்லை. நல்ல பொம்பளடி. 5 பேர்னு சொல்லிட்டு 10 பேர் வந்தா நானே இழுச்சா தான். உடனே வீட்டை விட்டு கிளம்பிருப்பியே. ரவுண்டா 10,000 ரூபாய் வேணும்னே. என்னது 10 பேருமேவா? நமக்கு ஒவ்வொரு கஸ்டமரும் தெய்வம். நமக்குன்னு சொல்லாதே. எனக்கு அதில் ஒருத்தன் சொன்னேன், போய் உட்காரு போ அப்படின்னா. என்ன போவான்னு மரியாதை இல்லாமல் பேசுகிறேன். உங்கள்கிட்ட படுக்க வந்தாக்கா மட்டும் மரியாதை இல்லாமல் பேசியோ உடனே இழுச்சா அப்படி திரும்பினல்ல. சரியா என்னடி? ஒருத்தன் வந்து மடார்னு கதவை அடைச்சிட்டாண்டி. ஐயோ, பூட்டி சாவியை வெளியில் எரிஞ்சிட்டான். அப்புறம் யார் கதவை திறக்கிறது? அவங்க திறக்கிற மூடுல இல்லை. ஒருத்தர் நல்லா வளர்ந்தவன். ஒன்னைய விடவா? அதுக்கு தானே கூட்டு போயிருக்காங்க. அடச்சி, ஒன்னைய விட வளர்ந்தவனான்னு கேட்டேடி. கையெல்லாம் சாட்டையா இருக்கு. அப்போ ஒவ்வொன்றும் நீளமான இருக்கும். உன் கற்பனை எங்க ஓதுவாரு? அடி விரலாம் நீளமா இருக்கு. ஏன் நீ தப்பா ஒரு அரைச்ச காதோட சப்புன்னு என்ன இவன் நேரம் சுத்துது? மயக்க வந்து கட்டல்ல போய் மல்லாந்து விழுந்துட்டேன். பொம்பளை அடி லூசு முண்டை. விழுந்தா கொஞ்சம் தள்ளி விழுக கூடாது. தோதா கட்டில போய் விழுந்திருக்க. மயக்கம் போட்டு விழுகுறாங்க, இடம் பார்த்தாடி விழுவாங்க. அதுவும் சரிதான். மயக்கம் தெளிஞ்சு முழிச்சு பாக்குறேன். செய்யா ஓடி போயிட்டாங்களா? இல்லடி, கை 2 இழுத்து இப்படி கட்டிட்டாங்க. ஐயோ, கால் 2 இழுத்து இப்படி கட்டிட்டாங்க. ஐயோ, அப்படி சொல்லக்கூடாது. ஐயோ அப்படி சொல்ல. பாய மூடி தாடிய போத. கால் 2 இழுத்து கட்டிட்டாங்க. என்னடி இந்த முனிவர்கள் வச்சிருப்பாங்கல கவக்கட்டை. ஆமா, இந்த இப்படி இருக்குமே, அதுல 2 வாங்கியிருக்காங்க. அது எதுக்கு 2? இந்த 2 மடிப்புலையும் கொடுத்து இப்படி தூக்கிட்டாங்க. ரொம்ப சிரமம். நான் மூளை ஆபரேஷனுக்கு படுத்த மாதிரி படுத்து கிடக்க.
ஐயோ அடியே பொம்பளை கையும் காலும் தானே கட்டி கிடச்சு வாய் சும்மா தானே இருந்துச்சு. ஐயோ அப்பா என்னை காப்பாத்துங்க கத்திருக்க வேண்டியதானே. நான் எப்படி கத்துவேன்? ஏன் வாயில வச்சு அமுக்கிருக்காங்க. ஏகமா இப்படி துணியை வச்சு அமுக்கி. நல்ல வேளை துணியை வச்சாங்க. நீங்க வேறைக்கு தான் ஐடியா பண்ணிருக்காங்க. என்ன சொல்ற? மயக்கம் தெளியட்டும், இப்ப செஞ்சோம்னா ஆள் அடையாளம் தெரியாம போயிரும்னு. அது நல்ல துணியா வச்சு அமுக்கி இருந்தாலும் பரவாயில்ல. சரியா துண்டு தேடி இருக்காங்க, கிடைக்கல போல. சரி அந்த 10 பேர்ல ஒருத்தன் டவுசரை கலட்டி சுருட்டிய வாயில வச்சு அமுக்கிட்டா. ஐயா அவன் தாயில 6 மாசமா லாரியில கிளீனரா ஓடி இருப்பான் போல இருக்கு. இருவர அந்த சட்டி வாடையை வச்சு எப்படி அது லாரி டெய்லர் கண்டுபிடிச்ச? அன்னைக்கு தானே இறங்கி இருக்கான். முண்டை டீசல் வச்சான், அழுக்கு வச்சு அம்புட்டு மொத்தமா சேர்ந்து வாடையை வச்சே கண்டுபிடிச்ச. என்னால முழுங்கவும் முடியல, துப்பவும் முடியல. அது தீயில ஓட்டால வேகாது போல இருக்கு. சீ கர்மத்தை. என்ன கலர்னே என்னால கண்டுபிடிக்க முடியலடி. பல்ல கடைசிட்டு கண்ணை முழிச்சு பார்த்தேன்ல, ஒரு தைரியம். என்ன தைரியம்? என்ன 10 பேர் தானே, மீறி போனா 15 50 நிமிஷம் தான், 1 மணி நேரம் பண்ற. அவங்க முகரக்கட்டை தெரியுது இல்ல, உள்ள இம்புட்டு பான்பராக்கு இம்புட்டு ஆன்ஸ் கிடக்கு. அவ்வளவுதான் லட்சணம். கோழி மாதிரி ஏறி இறங்கிடுவாங்க. அவன் நம்ம போயிடலாம்னு நினைச்சேன். செய்யா 10 பேர் வந்தாண்டி. சரி சரி முடிஞ்சிருச்சு, கிளம்புவோம்னு நினைக்கிறேன். ஒருத்தன் வந்தான்ல, அவன் சுத்தி வந்து அடுத்த ரவுண்டுக்கு டவுசரை தோல்ல ஒட்டு ரெடியா நிற்கிறேன். ஒருத்தன் செய்யறத பார்த்து ஒருத்தன் மூடு ஏத்திக்கிறியா. ஐயோ போயிட்டு பூரா பிள்ளையார் கோயில பொங்கச்சோறு வாங்கி பழகிருப்பாங்க உலருக்கு. ஒரு வாரம் முடிச்சு ஐயா, ஒரு வாரம் என்னைய காலை இறக்க விடலடி. அழுகாத ராசாத்தி அழுகாத. ஐயோ நரம்ப பிடிச்சி இழுத்துக்கிறச்சு. அப்புறம் அவங்களுக்கு முடியாம போனதுக்கு அப்புறம் ஒருத்தனுக்கு ஒருத்தன் செருப்பிட்டு அவங்கள அடிச்சுக்கிட்டு முடியலன்னா எதை அடிப்பாங்களோ அதை தான். சரி அப்புறம் என் காதில் கழுத்துல கிடக்கிறதெல்லாம் பிடிங்கிட்டு குண்டியில் ஒரு மிதிச்சுப்பா அப்படின்னு தள்ளி விட்டாங்க. நான் நினைச்சேன் என்ன தொழில்னா லாபம் நட்டம் இருக்கிறது. பெரிய பெரிய இந்த தொழில் நீ பண்ண ஒரு தப்பு என்ன தெரியுமா? எந்த தொழில் பண்ணாலும் பார்ட்னருக்குன்னு ஒரு ஆளை சேர்த்துக்கணும். கரெக்ட் தான். நீ போகும்போது கூட ஒரு பொம்பளைய கூட்டிட்டு போயிருந்தீங்கன்னா அந்த பொம்பளை விழுந்து ஐயோ அம்மான்னு காப்பாத்திருப்பாலும் உன்னைய கூப்பிட்டு. அதுக்கு தான் உன்னை கேட்கலாம்னு. சக்கலாத்தி என்ன எதுக்கு கூப்பிடுற? நல்ல யோசனை சொல்ற, அப்புறம் வர மாட்டேன். இதுக்கு தான் நீ இதை சொன்னியா? நம்ம கஸ்டமர் அம்மா வந்தாங்களா?